அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோனா, சும்மா மதியானம் என்னென்ன வேலைகள் பார்க்குறேன், என்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுதான் பார்க்க போகிறோம். இன்ஷால்லா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா எனக்கு ஆதரவு கொடுங்க. இன்ஷால்லா எனக்கு நிறைய வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. இன்ஷால்லா எனக்கு துவா செய்யுங்க. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? நான் அரிசி களைஞ்சி வைக்க போகிறேன், பாருங்கள். அரிசி களைஞ்சாச்சு, வாங்க அடுப்பில் வச்சுக்கலாம். சாப்பாடுக்கு ஆனத்துக்கெலாம் எப்போதுமே கல் உப்பு சேர்த்துங்க, உடம்புக்கு நல்லது. நான் கல் உப்பு தான் போடுவேன். சால்ட் உப்பு சேர்ப்பேன், இந்த பொரியலுக்கு அதுக்கெலாம் சேர்ப்பேன். அது வந்து கல் உப்பு அரைச்சி தான் வச்சுப்பேன். இன்றைக்கி மணத்து தக்காளி கீரை சாறு தான் காய்ச்ச போகிறேன். எனக்கு ஓவரெலாம் புண்ணாக இருக்குது, அதனால் இன்றைக்கி வந்து மணத்து தக்காளி சிம்பிளான கறி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். நாங்கள் வெங்காயம் உரிச்சிக்கலாம். உங்களுக்கு பெருநாளாக எப்படி போணுச்சின்னு சொல்லுங்கள் இன்ஷால்லா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாதனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் போணுச்சு. நான் அதிகமாக நான் எதுவும் செய்யலை வீட்டில். டிஃபன் எதுவுமே சாப்பாடெலாம் நாக்கில் எல்லாம் அக்கா வீட்டில் மச்சி வீட்டில் தான் நான் போனேன். என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒன்று நினச்சா எல்லாம் ஒன்று நினப்பா, அந்த மாதிரி ஆகிடுச்சி. எல்லாம் நல்லதுக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன கறின்னு சொல்லுங்கள். என்ன சமையல் இன்றைக்கி மதியானம்? ஒரு 12:30 மணிக்கு மேலே தான் நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் மயக்கமாக இருந்துச்சு. பொடி வெங்காயம் இருந்தால் பொடி வெங்காயம் சேர்த்துங்க. என்கிட்ட பொடி வெங்காயம் இல்லை. நான் கழனி தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதோட சரி நம்ம தான் தேங்காய் பால் சேர்க்குறோமே, கரெக்டாக வந்துடும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கீரையும் போட்டுட்டேன். கீரை பொரிவதுக்குள்ளே நான் போய் தேங்காய் பாலுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். பால் பிழிஞ்சிக்கலாம். கெட்டியாக பால் பிழிஞ்சிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 1.5 மூடி தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தேங்காய் 1.5 மூடி தேங்காய் எடுத்து அதை பால் பிழிஞ்சிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு பொரிச்சிக்கலான்ட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வெட்டி வச்சேன். அதுக்குள்ளே கீரை வெந்துடும், தேங்காய் பாலை ஊற்றி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அதனால் உருளைக்கிழங்கு தோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரெகுலராக வீடியோ போட ஆசை தான். கொஞ்சம் உடம்பு சரியாதனால என்னால் முடியல. நான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதோட என் மாப்பிள்ளைனா ஹஸ்பண்டு அகலும் எங்கள் சின்ன மகன் தான் வந்து கம்பல்சரியாக ஆதரவு கொடுக்குறது எனக்கு யூடியூபுக்கு. நீ போடு, நீ வந்து எதுவுமே இதுங்காத, நீ போடு, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தேங்காய் பால் அடுப்பை அடக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றுங்க. நான் வந்து சில பேர் தாளித்து செய்வாங்க, நான் தாளிக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன், பெருஞ்சீரகத்தூள் தண்ணி நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு கொதிக்க விட்றோம்ல, அப்போவே நான் வந்து கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தூள் போட்டுருவேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக நெய் ஊற்றிப்பேன். கொஞ்சமாக இல்லை, கொஞ்சம் கூட தான் ஊற்றும், நல்லா வாசமாக இருக்கும். தாளித்து விட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். நெய் ஊற்றுனா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலங்கிறேன், அதனால் அதை நினச்சிக்காதீங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பேச்சு எங்கள் ஊர் பேச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். உருளைக்கிழங்கு பொரிச்சிக்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு வியூஸ் கொஞ்சம் கொஞ்சம் போகுது அல்லாததுனால. ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் ஆகுமா, எனக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்காண்டி ஒரு உதவி பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். எனக்கு பேசவும் தெரியல, நானும் நிறைய மட்டும் வீடியோவில் சொல்லிவிட்டு சரியாக பேச்சும் வரல. அதுக்கு தான் விளாகில் போடலான்னு நான் யோசிக்கிறேன். ஒரு மாதிரி இழுத்த மாதிரி பேசுகிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க, அதனால் எனக்கு பேச தெரியல. அதனால தான் நான் எப்போதுமே வந்து கருவேப்பிலை தாளித்து விட்றோமா, அப்போயே கொஞ்சமாக மிளகாத்தூள் அடுப்பு ஸ்லோவில் வச்சு மிளகாய் தூள் சேர்த்துப்பேன். அப்போ தான் கலர் கொடுக்கும்.
உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அந்த மிளகாய்த்தூள் சேர்த்தாலே உடனே உருளைக்கிழங்கு சேர்த்துடணும், இல்லைன்னா மிளகாய்த்தூள் வந்து கருவிடும். நீங்களாம் எப்படி உருளைக்கிழங்கு பொரிப்பீங்கன்னு சொல்லுங்கள். கமெண்டில் எதுவுமே கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்ன மாதிரி வீடியோ போடணும், எப்படி போடணும்னு சொல்லுங்கள், நான் அது மாதிரி ட்ரை பண்ணுறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம். உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த வதக்கி அந்த மிளகாத்தூள்லேயே வதக்குறதில்ல. கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. எப்போதுமே உருளைக்கிழங்கு வாழைக்காய் அது மாதிரி வாயு ஐட்டம் பொரிக்கிறப்ப கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. அது நல்லது, நம்மளுக்கு வாயு இருக்காது. சில பேருக்கு உருளைக்கிழங்கு திண்டா வாயு, வாழைக்காய் திண்டா வாயும்பாங்க. அதனால் வந்து எப்போதுமே பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. அது நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எப்போதுமே உருளைக்கிழங்கு வாழைக்காய்க்கு வந்து பெருங்காயத்தூள் இல்லாமல் செய்ய மாட்டேன். அங்கே மாசி செஞ்சுக்கலாம், மாசி சம்பால் செய்யலாம். சட்டி நல்லா சூடு வரட்டும். இது மாசி தூள் தான். எங்கள் சின்னம்மா சென்னையிலேருந்து எனக்கு எப்போதுமே ஊருக்கு வரப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதை நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன். அது ரொம்ப நாள் வரும் எனக்கு. இந்த மாதிரி கீரை சாறு, இதே மாதிரி ரசம் கிசம் ஏதாச்சும் வச்சோம்னா நம்ம அதை நான் சட்டுன்னு ஒரு கறி இல்லைன்னா இதை போட்டு செஞ்சுக்கலாம். சம்பால் பண்ணால் அது டேஸ்ட்டாக இருக்கும். 4 காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம். அதை நான் தூளாக தான் நான் வாங்கி கேட்பேன் எப்போதுமே, அது ஈஸியாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்கணும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். மாசி வறுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சுடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். சட்டி சூடில் அவ்வளோது புகை வருது. பயந்துட்டேன் தீஞ்சிட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா இன்னொன்று சரியாக வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா தூளாக இருக்குல்ல, முழுசாக இருந்தால் ஒன்றும் தெரியாது. இது தூளாக இருக்கிறதுனால அடி பிடிச்சிடுன்னு ஒரு இது. ஆனால் நான் வந்து பழகிடுச்சு எனக்கு இதை செஞ்சு செஞ்சு. நல்லா வறுத்து விட்டுங்க, பொன்னிறமாக வறுத்துங்க. எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப, இந்த சம்பால். நாங்கள் சில நேரத்தில் இதை போட்டு சாப்பாடை போட்டு பரட்டி தின்றுவோம், டேஸ்ட்டாக இருக்கும். அது பாருங்கள், அடியில் அடி பிடிக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் சட்டியில். நல்லா வறுத்தாச்சு பாருங்கள், இப்படி வறுத்து எடுத்துங்க. நீங்களாம் எப்படி மாசி சம்பால் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் என்கிட்ட. கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் யாருமே சொல்ல மாட்டீங்க எனக்கு, நானாக தான் சொல்லிக்க வேண்டியது தான். கோச்சிக்காதீங்க இப்படி பேசுகிறேன்ட்டு. என்கிட்ட திருவாப்பில் இல்லை, அதனால் நான் தேங்காவை இந்த மாதிரி வெட்டி அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு திருவுணை மாதிரி அடிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருவுணை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெங்காயம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மாசி கருவாடி சேர்த்துக்கலாம். அது வந்து மிக்சியில் வந்து போடுறப்ப வந்து
இந்த பல்ஸ் மூடில் போடுங்க. சல்லுன்னு போட்டுறாமல் சம்பால் ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் வந்து தண்ணியாக போகாது. வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் தண்ணியாக போகும். கரெக்டான அளவெல்லாம் போடுங்க. ஆனால் பல்ஸ் மூடில் தான் போடணும். கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டு செஞ்சுக்கலாம். அந்த மாசி கருவாடுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த காஞ்ச மிளகா வறுத்து போடுறது அது ஒரு ஸ்மெல்லு வாசமாக இருக்கும். நீங்கள் கடைசியாக செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வேண்டாம் கொஞ்சம் பிடிச்சா வெங்காயம் நறுக்கி கொஞ்சமாக பச்சை மிளகா நறுக்கி சின்னதாக போட்டு சேர்ந்து கலந்து விட்டுங்க. உப்பு பார்த்துட்டு சேர்த்துங்க. ஏன்னா உப்பு இருக்கும். ஏன்னா வெங்காயம் முழுசாக இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் பிள்ளைகளும் திங்காதனால தான் நான் ஒரு மிக்சியில் ஜாடில் ஒரு சுற்று விட்ருவேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் சின்னதாக பிடிச்சா வெங்காயம் கொஞ்சம் பிடிச்சா பச்சை மிளகா பொடி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுங்க. கரெக்டாக சூப்பராக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இது சோத்தில் போட்டு பட்டி திங்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். பருப்பானம், ரசம் இந்த மாதிரி உள்ள கீரை சாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த சம்பால். இன்றைக்கி வேலை முடிஞ்சிடுச்சு. என்ன சமையல் பாருங்கள். மணத்தக்காளி கழிக்கிற சார் தான். ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு, மாசி சம்பால், ஒயிட் ரைஸ், இன்றைக்கி இதான் ஸ்பெஷல் இங்கே எங்கள் வீட்டில் நஃபிலா கிச்சனில். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாயங்காலத்துக்கு நான் கடலை ஊற போட்டிருக்கேன்.